அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். என்னதான் மே தின கூட்டங்கள், தொடர்பான பரப்புரைகள், பிற பிரச்சாரங்கள் நடந்தாலும், அரசியலும் சேர்ந்து இந்த முறை பெரிய அளவா 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே வழமையாகவே நம்மளுடைய மே தின நாள்ல வந்து அதிகமா அரசியல் கூட்டங்கள் தான் நடக்கும். அரசியலுக்காக கூட்டம் நடக்கிறதுக்கான நாளா, இல்ல தொழிலாளர்களுக்கான நாளான்ற சந்தேகமே ஏற்படுற அளவுக்கு அந்த அளவு அரசியல் கூட்டங்கள் தான் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த முறை டபுள் மடங்கு 2 மடங்கு அதிகரிப்பா இந்த கூட்டங்கள் நடக்குது. பெரிய அளவான பேரணிகள், பெரிய அளவான மக்களை கொண்டு வந்து அழைத்து பெரிய அளவான அரசியல் கூட்டங்கள் இந்த மாதிரி நடக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோடைய நடுப்பகுதியில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி என்னதான் மே தினம் அரசியல் கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்தாலும் கூட மிக முக்கியமா இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு பரிதாபமான செய்தி பெரிய அளவா பார்க்கப்படுது. புசுல்லாவை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர், சபரகம பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய 2ஆம் வருட மாணவர் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்காரு. இந்த சம்பவம் வந்து பெரிய அளவான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு காரணம் வந்து இப்ப சொல்லப்படுது, பகுடிவதையினுடைய அதாவது பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டதால அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாம மனதளவுல பாதிக்கப்பட்டு அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து வீட்டுல தற்கொலை செய்திருக்காரு, தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. இந்த விஷயம் வந்து பெரிய அளவா பேசப்படுது, பெரிய அளவா பார்க்கப்படுது, பெரிய அளவான கண்டனங்கள் இப்பொழுது வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்ப வந்து பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான அச்சத்துல பல கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த பகுடிவதை சம்பந்தமான விஷயத்துக்கு பிறகு, இந்த மரணத்துக்கு பிறகு இன்னும் பல பகுடிவதைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறுது. இங்கெல்லாம் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்ற விஷயங்களும் இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாணவருடைய தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். මගේ පුතාට 26 වෙනිදා ගියා. එයාගේ මහ පොළ හදාගන්න කියලා. අම්මි මං ඒ දේ කරන් එන්නම් කියලා ගිහිලා. එයාට ගියාට පස්සේ වද දීලා බෙල්ලේ එල්ලවලු. ඒකලා අණ්ඩවේ එකක් ගහන්දු යට කලිසමත් ගලවවලු. ඒකලා මේම තල්ලු කරාලු බිත්ති ඔළුව වැදුවලු. මගේ හැට්ට කටින් මගේ පුතාට ඇන්නලු. ඒකලා වද දීලා කබඩ් එකක ඇතුළට මේම තල්ලු කරාලු. මගේ පුතා මානසික ආතතියක් අපේ ගෙදර තිබුණේ නෑ. අපි ගෙදර ආවට පස්සේ අම්මිට මූණ දුන්නේ නෑ. අනේ මං ඉල්ලන්නේ මගේ පුතාට වෙච්ච දේ කාටවත් වෙන්න දෙන්න එපා. ඒ වගේ දරුවන්ට ඉන්න දෙන්න එපා කැම්පස් එක ඇතුලේ. පුස්සල්ලාව පොලිසියට මං පැමිණිලි කරලා තියෙන්නේ. ඒ වෙච්ච දේ මගේ වෙන දරුවෙකුට වෙන්නේ නැතුව මට සාධාරණයක් ඉෂ්ට කරලා දෙන්න. அதாவது 26ஆம் தேதி அவர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு, பல்கலைக்கழக வேலைக்காக. 29ஆம் தேதி புத்தாண்டு நிகழ்வு ஒன்று அங்க நடந்திருக்கு. அந்த புத்தாண்டு நிகழ்வின் போதுதான் அவர் வந்து பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. மிக மோசமான முறையில பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அவருடைய ஆடைகள் எல்லாம் கலட்டப்பட்டு, அவர் நிர்மாணமாக்கப்பட்டு, அங்குமிங்கும் சுவத்துல தள்ளிவிடப்பட்டு, பல மாணவர்களுக்கு மத்தியில வைத்து அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. மிகப்பெரிய அளவான மிக மோசமான முறையிலான பகுடிவதை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மனதளவுல பாதிக்கப்பட்ட அவர் வீடு வந்ததுக்கு பிறகு கடிதம் ஒன்றும் எழுதி வச்சிருக்காரு. அம்மா, என்னால இதை முகம் கொடுக்க முடியல, இதனால நான் பெரிய அளவா மனதளவால பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம், அம்மா அப்பா பார்க்கறதுக்கு விருப்பம், எனக்கு எந்த பிரச்சனையும் வீட்டுல இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தால நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இதுல யாரையும் நான் குற்றம் சொல்றதுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட கடிதத்தை எழுதி வைத்து விட்டு தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுது ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல. இந்த பகுடிவதை அப்படின்றது வந்து பல்கலைக்கழகத்துல படிக்கிற ஒரு சில மாணவர்களால நடத்தப்படுது. மாணவர்களே சொல்ல முடியாது, மிக மோசமான இந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிற ஒரு சில நடத்தப்படுற இந்த பகுடிவதை அப்படின்றது பலருடைய மாணவர்களுடைய எதிர்கால கனவை கடந்த காலங்களையும் உடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இவ்வளவுதான் சட்டங்கள், எதிர்ப்புகள் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இது நடந்திருக்கு. இன்று ஒரு உயிர் வந்து பலியாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உட்படுத்த ஒரு விஷயமாக மாறி இருக்கு. கல்வி அமைச்சு இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி அமைச்சு சொல்லியிருக்கிற அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, இது பகுடிவதை தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டா இந்த பகுடிவதையோட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சட்ட நடவடிக்கை, கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் தெரியாது. ஆனா இது பகுடிவதை தான் அப்படின்றத உறுதி செய்யும் வரைக்கும் விசாரணைகள் நடக்குன்னு சொல்றாங்க. பல்கலைக்கழக மாணவர்கள் அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்ட சில தகவல்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவருக்கு 29ஆம் தேதி நடந்த அந்த அவமானகரமான செயலால் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த பகுடிவதை அவருக்கு எதிராக நடத்தப்பட்டதுதான். அதாவது அவருக்கு இந்த பகுடிவதையை பார்த்தவங்க, கண்டவங்க, இது தொடர்பாக அறிந்தவங்க இது தொடர்பான கருத்துக்களை சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாணவருடைய சித்தியும் அவருடைய மரணம் தொடர்பான கருத்தை
தெரிவிச்சிருக்காங்க. அதையும் கேட்போம். එයා ඔක්කොම විස්තරේ කිව්වා. පුංචි මට එච්චර වද දුන්නා. සෝටක් ඇඳගෙන හිටියලු. එයා එතනින් ගියාට පස්සේ අර කාමරයකට එක්කන් ගිහිල්ලා එයාට මේම බිත්තියේ මේම ඔළුව වද්දවවලු. ආයේ මේ පැත්තට ඔළුව ගෙනාවලු. අර ළමයි බලන් ඉද්දි එයාගේ ඇස්වල කඳුළු ආවලු. එයාට ඒක දරා ගන්න බැරුව ඉඳලා තියෙනවා. එයා ඒ තරේ ආයේ තනි තීරණේ අරගෙන තියන්නේ. එයා අනිත් කට්ටිය බේරලා තමා. එයා මුළු ලෝකෙම බේරලා කැම්පස් එකේ අයත් බේරලා මේ ලංකාවේ මේම කරන්න එපා. තවත් දරුවෙකුට මේ වගේ දෙන්න එපා. මේ අම්මලා බයයි නේද කැම්පස් යවන්න. அதாவது இந்த மாதிரி நடக்க விடாதீங்க. இது தொடர்பாக தன்னிட்ட சொல்லியிருக்காரு. வந்து சொன்னதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த வீட்லயும் சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, அவங்க வந்து புசலாவ போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சிருக்காங்க. இதற்கு சரியான நியாயம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரியான மாணவர்களை உடனடியாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றணும் அல்லது அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. வரி செலுத்துற முறைமையில எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது இப்ப வங்கியில வைப்பு செய்திருக்கின்ற பணம் இருக்குதானே, அதால வார வட்டி இருக்குதானே, அதுக்கு 5% வரி முதல்ல இருந்தது. இப்ப 10% இந்த ஏப்ரல்ல இருந்து 10% ஆக்கியிருந்தாங்க. இது வீட்டுல இருக்கிற யாருக்கும் எல்லாருக்கும் இப்ப எண்டதுல கணக்குல இருந்தாலும் சரி, அம்மாட கணக்குல இருந்தாலும் சரி, அப்பாட கணக்குல இருந்தாலும் சரி, யார்கிட்ட கணக்குல இருந்தாலும் இதால வார அதாவது வட்டிக்கு இந்த 10% வரி இருக்கு. அது 1.5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தா உங்களோட வருமானம் எல்லா வருமானத்தையும் சேர்த்து. ஆனா அதை ஒரு பக்கம் விட்டுரும். அது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். ஆனா சின்னவங்களுடைய இப்ப மகன்டையோ மகள்றையோ ஒரு 2-3 வயசுல இருக்கவங்க, ஒரு 5 வயசுல இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள கணக்கை நாங்க பேங்க்ல வச்சிருப்போம். அவங்களுக்கு ஒரு தொகை வந்து பிக்ஸ்ட் டிபாசிட்ல வச்சிருப்போம். அதாலையும் வட்டி வருமானம் வரும். அதுக்கும் இந்த 10% வரியா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. நேற்றைய நாள்ல ஒரு சகோதர மொழி தொலைக்காட்சியில அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஒரு விஷயத்த பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கான்னு சொன்னா, இப்ப அவங்க 18 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தா அது அம்மாட அப்பாட கணக்குலான்னு சேர்க்கப்படும். தனிப்பட்ட முறையிலான கணக்குல சேர்க்கப்படாது. அதனால அதுக்கு 1.5 லட்சத்துக்கு மேல அந்த குடும்பத்துக்கு வருமானம் இருந்தா இதுக்கும் 10% வரி கட்டத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு பிறகுதான் அவங்க தனிப்பட்ட முறையிலான ஒரு கணக்காக அவங்கள பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு இது சந்தேகமா இருந்திருக்கும். தற்செயலா அந்த வீடியோ பார்த்தேன். எனவே இது ஒரு தகவலா உங்களோட பகிர்ந்திருக்கு. நேற்றைய நாள்ல நாங்க பிரதானமா பேசிய விஷயம் வந்து சர்வதேச நாணய நிதியம் வந்து இந்த மின் கட்டணத்தை அதிகரிக்கப்படணும். அப்பதான் அடுத்த கட்ட பணம் வந்து இலங்கைக்கு கடனா கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க தானே. அந்த விஷயத்தையும் பிரதி அமைச்சர் விளங்கப்படுத்தியிருந்தார். அந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொல்லிக்கான்னு சொன்னா, உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போதுதான் இந்த கட்டண அதிகரிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதுக்கான தேவை இல்லை. உடனடியாக அதுக்கான தேவையில்லை. உடனடியாக மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு சொன்னார் அவரு. ஆனா ஏற்கனவே பேசப்படுது மின்சார சபை பெரிய அளவான நட்டத்துல போகுது. அதனாலதான் சர்வதேச நாணய நிதியம் அதை அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட விஷயமானு தெரியல. ஆனா இப்போதைக்கு மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மற்ற பக்கம் திரும்பி பார்த்தா மின்சார சபை லாபத்தில் நட்டத்தெல்லாம் போகுது. சர்வதேச நாணய நிதியம் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க. சில வேளையில தேர்தல் நடந்ததுக்கு பிறகு நடக்கலாம். தேர்தலுக்காக இல்ல கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ தெரியாது. கூட்டாம இருந்தா சந்தோஷம் தான். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு காங்கேசன் துறைக்கு. இது வந்து ஒரு பெரிய அளவா பேசப்படுகின்ற விஷயமா மாறி இருக்கு. அதாவது இந்த அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 23 வருஷமா ரணில் விக்ரமசிங்கவுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. அதோட 15 வருஷமா இவர் தான் எல்லாத்தையும் வந்து அவருடைய எல்லா பாதுகாப்பு பரிசோதனை தொடர்பான எல்லாத்தையும் மேற்பார்வை செஞ்சது பிரதானியும் இவர் தான். இவர் வந்து உடனடியாக இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்துக்கு. இது தொடர்பா வந்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இந்த டிரான்ஸ்பர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கைது செய்யப்பட்ட பிள்ளையான் அவர்களோட குற்றப்புலனாய்வு பிரிவுடன் இருக்கிற அந்த பொறுப்புல இருக்கிறவரோட இந்த அதிகாரி வந்து தொலைபேசியில பேச முயற்சி செய்திருக்கார். அங்க இருக்க அதிகாரியோட பேசி அவர் தொலைபேசியில பேசுறதுக்கு முயற்சி செய்ததுக்கு காரணமாக தான் அந்த குற்றச்சாட்டுல தான் இவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பக்கமாக சொல்லப்படுது என்ன சொன்னா, இது முன்னதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியது. உடனடியாக இவ்வளவு காலமா வேலை செஞ்ச ஒருத்தரை உடனடியாக டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு மாதிரி அவங்களோட பக்கமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக
இன்றைய நாள்ல பார்த்த ஒரு செய்தி. இன்றைய நாள்ல மே தினம் வழமை போல இல்லாம இது 2 மடங்கு, நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி 2 மடங்கு பெரிய அளவான மே தின கூட்டமா நடக்குது. காரணம்னு சொன்னா வரப்போற தேர்தலையும் மையமாக வைத்து இந்த கூட்டம் நடக்குது. வழமையாவே நம்ம நாட்டுல மே தினம் அப்படின்னு சொன்னா தொழிலாளர்கள் தினமா, இது அரசியல் தினமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். அதை தாண்டி இந்த முறை 2 மடங்கு பெருசா இருக்கு. இந்த முறை வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய கூட்டம் காலிமுகத்திடல கோல்ஃபேஸ்ல நடந்தது. இதுல வந்து மிக பெரிய அளவான மக்கள் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருந்தது 5000க்கும் அதிகமான பேருந்துகள் கொழும்புக்குள்ள வந்திருக்கு. அந்த மாதிரி மக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக அழைத்து வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே இப்படி பல இடங்கள்ல ஒவ்வொரு கட்சிகளுடைய கூட்டங்களும் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. இந்த விஷயம் இந்த நாள்ல பெரிய அளவா பார்க்கப்பட்ட விஷயம். எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.